தவக்கால 10 மணி ஜெபம். குருக்கள் மற்றும் கன்னியர்களுக்காக. அன்பான ஆண்டவரே, இன்றைய 10 மணி ஜெபத்தை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். உங்கள் மக்களின் ஆன்மீக வழிகாட்டிகளாக இருப்பதற்காக தங்களை முழுமையாக ஒப்புக்கொடுத்த குருக்களும் கன்னியர்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நீங்கள் உலகத்திற்கு உதாரணமாக வாழ்ந்தீர்கள். அந்த உம்மை பின்பற்றும் உங்கள் பணியாளர்களான குருக்களும் கன்னியர்களும் அழுக்கில்லாத வாழ்க்கையுடன், அடக்க ஒழுக்கத்துடன், முழு மனதுடன் உங்களுக்கு சேவை செய்ய அவர்களுக்கு அருள் தாரும். அவர்கள் பல தியாகங்களை செய்து குடும்பங்களையும் சொந்த ஆசைகளையும் விட்டு விலகி உங்களை மட்டுமே வாழ்வின் நோக்கமாக கொண்டு வாழ்கிறார்கள். அன்னையே, அவர்களின் உடலும் உள்ளமும் உறுதியாக இருக்க நீர் துணையாயிரும். சமூகத்தில், ஆலயத்தில், ஆவிக்குரிய சேவைகளில் அவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கே உங்கள் ஒளிவிட்டு அவர்களை வழிநடத்தட்டும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தாயாகிய மரியே, நீங்கள் கடவுளுக்காக உங்களை முழுவதுமாக அர்ப்பணித்த வாழ்வை வாழ்ந்தீர்கள். அதேபோல் இந்த உம்முடைய பணியாளர்களும் உண்மையாக சுத்தமாக வாழவும், எவரையும் நோயும் சோர்வும் தாக்காதவாறு பாதுகாக்கவும் உங்கள் அன்னையின் கைகள் அவர்களை சூழட்டும். தூய ஆவியே, அவர்களுடைய உள்ளங்களில் கருணை, அமைதி, பொறுமை மற்றும் அன்பை நிரப்பவும், அவர்களின் ஊழியத்திற்கும் பிரசங்கத்திற்கும் உங்கள் வார்த்தையை தந்து பல உயிர்களை உங்களிடம் கொண்டு வரும் தூய கருவிகளாக ஆக்கவும் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த உலகம் நீங்கள் ஒப்படைத்த பணியில் அவர்கள் தலையாய பணியாளர்களாக விளங்க உங்கள் ஆசீர்வாதமும் நன்மையும் பாதுகாப்பும் எப்போதும் அவர்களுடன் இருக்கட்டும். இவ்வெல்லாம் ஜெபங்களையும் உம்மிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆமேன்.